எஸ் இங்க ஒரு அப்பா தன்னோட மகளை ஷூட் பண்றதுக்காக துப்பாக்கி பாத்தீங்கன்னா அவ பக்கம் வந்து திருப்புறாரு. ஏன்னா தன்னோட மக ஒரு மான்ஸ்டர்னு நினைச்சு. இது நடக்கிறதுக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தன்னோட அம்மாவை ஹக் பண்றதுக்காக போவா. பட் அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா இவளை தூக்காம இவளோட பிரதருக்கு பாலானது கொடுத்துட்டு இருப்பாங்க. இது இவளுக்கு பிடிக்காம போய் தன்னோட கண்ணை பாத்தீங்கன்னா மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றா. உடனே அவளோட பிரதர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து காணாம போயிடும். இந்த பொண்ணோட அம்மாவும் தம்பி எங்கன்னு கேட்கவும் எனக்கு தெரியாதுன்னு வந்து சொல்லி அப்போ சோஃபா கடியில ஒரு குழந்தையோட சத்தமானது கேட்கவும் இவங்க வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்து அந்த சோஃபா கடியில அந்த குழந்தை வந்து இருக்கு. இப்போ தன்னோட குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்காக பாத்டப்ல உட்கார வச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க. பார்த்து அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அங்க வந்து இல்ல. அந்த குழந்தையோட அப்பா அம்மா தன்னோட மக கிட்ட வந்து எங்க அவன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம வந்து நின்னுட்டு இருக்கா. வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கா அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போக செஞ்சிருக்கா. இது அந்த பொண்ணோட அப்பா பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்க போறன்னு வந்து கேட்க அவ தன்னோட கையை நீட்டி ஒரு இடத்தை வந்து காமிக்கிறா. இவரு வேகமா போய் அங்க என்ன இருக்குதுன்னு போய் பாக்குறாரு. பார்த்த அந்த குழந்தை அந்த ஐஸ் வாட்டருக்குள்ள வந்து மாட்டி இருக்கு. மறுநாள் இப்போ தன்னோட மக இறந்ததை தாங்கிக்கிட்டே தன்னோட மக கூட சேர்ந்து ஹண்டிங்காக போறாரு. அப்பதான் தன்னோட மகளை கொல்லலாம் நினைச்சு கண்ணை பாத்தினத்தோட மக பக்கமா திருப்புறாரு. ஆனா அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா வந்து பார்க்க செஞ்சிடறா.